ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான செம ரொமான்டிக்கான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி வந்து பாரதியோட பிறந்தநாளை வந்து கிஃப்ட்டு புடவை கொடுத்து அட்டகாசம் பண்ணிட்டாங்க. ஆதிக்கு வந்து கேக் ஊட்டி விட்றாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கணும் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் அழகர் வந்து சொல்கிறாப்புல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வீடு தேடி மளிகை சாமான்லேருந்து அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியா, சரி ஆனதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. உடனே வந்து தமிழ் பாப்பா வந்து சொல்கிறாங்க, 10 நிமிஷம்னு சொன்னீங்க, 15 நிமிஷம் ஆகிடுச்சு, கொஞ்சம் முன்ன பின்ன ஆக தான் செய்யும், எப்படியும் வந்துடுவார் அந்த வீட்டுக்காரர், ஆதிக்கு வீடு உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் பார்க்குறாங்க. இங்கே வந்து பாரதி வந்து 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு போல் அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே உன் ஃபோனை கொடு, நீ ஃபோன் பண்ணியா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னே வந்து செம கடுப்பாயிடுறாங்க. ஃபோன் ஆஃப் ஆன ஃபோனை வச்சுக்கிட்டு தான் வந்து நீ இவ்வளோ பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தியா, அப்போ நீ ஃபோனே பண்ணலையா அப்படின்னோடனே, அதாவது 9 கிரகத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் ஃபோன் இல்லாமையும் ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாட்டி நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னா, உனக்கு போய் சப்போர்ட் பண்ணி இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசினேனே, அட போடா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. உடனே தம்பி இப்போ புரியுதா, யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கோன்னு முக்கியம் இல்லை, யார் சமயத்தில் உனக்கு உதவி செய்கிறாங்கிறது தான் முக்கியம். இப்போ பாரு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாப்புல ஆண்டாளோட அப்பா. ஃபோன் பண்ண அடுத்த செகண்டே வந்து சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ புரியுதா யார் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதிராக வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து நிற்கிறாப்புல, எப்படி யார் ஜெயிக்கிறான்னு இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அது எனக்கு தெரியும், அவருக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆதி. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான், இதுக்கெல்லாம் வந்து என்னோட வந்து தகுதியை வந்து நீங்கள் தீர்மானிக்க முடியாது, நான் யாருன்னு ஜெயிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஊர் உலகமே பேசல, அப்போ நான் பதிலடி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஆண்டாள் வந்து பேக் எடுத்து தோளில் வந்து வச்சிடுறாங்க. இவருக்கு அழகர்கிட்ட வச்சுட்டு, முதல்ல உன் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேங்க. உங்கள் பூண்டு குழம்பு சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு பாரதிக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி அங்கே வீட்டுக்கு பின்னாடி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. சாயந்தரம் வந்து திரும்பி தேடி தேடி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து பாரதி இன்னும் காணுமே அப்படின்னு வந்து சரி அப்படின்னு வந்து பாரதி வீட்டையே பார்த்துட்டு இருக்கதா கரெக்டாக வந்து ஆண்டாள் வந்து நோட் பண்ணிடுறாங்க. என்ன இவர் இவ்வளோ ரொமான்டிக்காக வந்து பாரதியை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, சரி நம்ம என்ன தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்துடுறாங்க. திரும்பி பார்த்தா ஆதி முன்னாடி வந்து ஆண்டாள் நிற்கிறாங்க. ஆமாம் என்ன வீட்டு வாசலில் இப்போ தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, யாரை தேடுறீங்க அப்படின்னா, பாரதியை தாங்க தேடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, என்ன திடீர்னு அவங்கள தேடுறீங்க, இல்லைங்க அவங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாளில் அவங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன், அவங்க பிறந்தநாள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப, அதெல்லாம் வந்து அவங்க பாஸ்போர்ட் இதில் வந்து டேட்டெல்லாம் பார்த்தேன்ல அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னங்க இது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, பாரதியை பார்த்தா வந்து உங்கள் பொண்டாட்டி மாதிரியே சமைக்கிறாங்கிறீங்க, எது எடுத்தாலும் உங்கள் பொண்டாட்டிக்கிடையே நினைக்கிறீங்க, ஒருவேளை பாரதி தான் உங்கள் பொண்டாட்டியோ அப்படின்னு கேட்குறப்ப, சாச்சா ஏங்க இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரி அவங்க வந்து கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து நான் ஒரு வந்து கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன், அது அவங்களுக்கு நான் கொடுத்ததுன்னு சொல்லாமல் நீங்களே கொடுத்துருங்க அப்படிங்கிறப்ப, சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக மணி 12 ஆகுது. பாரதியை வந்து எழுப்பி விட்டுட்டு தமிழ் பாப்பா வந்து சொல்கிறாங்க, அம்மா ஹாப்பி பர்த்டேம்மா அப்படிங்கிறப்ப, பாராச்சங்களும் என் பிறந்தநாள்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கியா அப்படின்னு, என்னமா பேசுகிற, நீ தாம்மா என்னோட ஏஞ்சல், உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த பக்கம் நீ வந்து எனக்கு பொண்ணாக கிடச்சது எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து, ஆனால் நம்ம பிறந்தநாள் இப்போ கொண்டாடுற நிலைமையில் இல்லை, அதனால் யாருக்கிட்டையும் இந்த வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நீ சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா அப்படின்னோடனே, நான் சொன்னால் ஒரு காரணம் இருக்கும், அவங்க யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப, ஏம்மா ஆதி அப்பா கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடி இருப்போம் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, அவரால் தான் நமக்கு எல்லாமே கஷ்டமாக வந்திருக்கு, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அடுத்த நாள் வந்து காலையில் வந்து விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆதியை வந்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து தமிழ் பாப்பா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வந்து இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணுமா, தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து நம்மளை வந்து ஜாலியாக ட்ரிப்பு கார்லலாம் அழைச்சிட்டு போய் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஹோட்டல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவர் உன்னை தேடி பார்க்கவே மாட்டார், நம்மளை தேடிலாம் பார்க்க மாட்டார் அப்படின்னோடனே கரெக்டாக வந்து ஆதி, அம்மா பாருமா அப்பா உன்னை தான் வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீ பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொன்னேன், அவர் பொழுதனைக்கு நம்மளை தான் பார்க்குறாருன்னு எனக்கு தெரியும், ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப, பாரதி என்னை திரும்பி பாருங்கள் பாரதி, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசில் வந்து நினைக்கிறப்ப, பாரதி வந்து கண்டுக்காமல் இப்படி கோபமாக போயிடுறாங்க. போயிட்டு ஒரு செகண்ட் வந்து லைட்டாக திரும்பி ரொமான்டிக்காக வந்து பாரதி வந்து
ஆதியை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கலை ஆதிக்கு. இது போடும் ஆதி வந்து சந்தோஷமாக ஹாப்பி பர்த்டே பாரதின்னு மனசில் நினைக்கிறாங்க. ஒரு செகண்ட் ஆதியை பார்த்துட்டு அப்படியே உள்ளே கதவை தட்டி உள்ளே போகலான்ட்டு போகிறாங்க. பார்த்தா வந்து கதவு வந்து லாக்கில் இருக்குது. தள்ளினதுக்கு அப்புறம் பார்த்தா மொத்த குடும்பமும் எல்லாம் வந்து பர்த்டேக்காக செலிப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆண்டாள் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து பாரதிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அம்மா, என் பிறந்தநாள் எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமையா, என் ஃப்ரெண்டோட பிறந்தநாள் கூட தெரியாமையா நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் முதல்ல வந்து இதை போட்டுட்டு வா, இதில் ஒரு சாரீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. போயிட்டு வந்து ரெடி ஆகிட்டு பார்த்தா எல்லோ சாரியில் செம அழகாக இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து தமிழ் பாப்பா வந்து அப்பா கிளம்பி வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் ஆதியும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கேக் வந்து வெட்டுறதுக்காக வந்து எல்லாருக்கும் வெட்டி ஊட்டி விட்றாங்க. கரெக்டாக ஆதி வந்து அந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்தோன்னே ஒரு கிஃப்ட்டு வந்து பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆதி கொடுக்குறத வந்து பாரதியும் வாங்கிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து பாரதியும் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா ஆதிக்கு வந்து மனசு சந்தோஷம் தாங்கலை. அப்பாடா, நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மன்னிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பிறந்த நாள் அன்றைக்கி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டோன்னு ஆதி நினச்சிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து கேக் எடுத்து வந்து பாரதி வந்து ஆதிக்கு ஊட்டி விட்றாங்க. ஆதி பாரதிக்கு ஊட்டி விட்றாங்க. இந்த பக்கம் வந்து ஆண்டாளோட அப்பா வந்து, என்ன தம்பி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க கேக்கை, நீங்கள் வாங்கிக்கவே இல்லையா அப்படின்னு பார்த்தா, சே லைட்டாக கனவாயுது அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு கேக்கை வாங்கிக்கிறாங்க. வாங்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வாழ்த்துக்கள் பாரதி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு தமிழும் சரி பாரதி ஆண்டாள் 3 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம், என் பிறந்த நாளை வந்து நீ இவ்வளோ சந்தோஷமாக வந்து பெருசாக கொண்டாடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னோடனே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வாயை திறந்து சொல்ல வராங்க. சொல்லி மாட்டி விட்றாத அப்படின்னு ஆண்டாள் வந்து சொன்னோன்னே சரி நான் எதுவும் சொல்லலை, சரி நான் முதல்ல வந்து இந்த கிஃப்டெல்லாம் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தமிழ் பாப்பா வந்து ஆதி கிஃப்ட் கொடுத்தது எல்லாத்தையும் பிரிக்கலான்ட்டு வராங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? பிறந்த நாள் எனக்கா இல்லை உனக்கா? பேசாமல் படுத்து தூங்குற வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டியா அவ்வளோ ஏன் சத்தம் போடுற? அவள் பாவம் ஆசையாக சின்ன குழந்தை தேட தான் செய்வா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, முதல்ல வந்து நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராத்திரி வந்து எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் கவரை வந்து பிரிக்கலான்ட்டு வராங்க. பார்த்தோன்னா ஆண்டாள் வந்து லைட்டை போட்டுட்டு, என்ன பாரதி தேடுற? அதில் கிஃப்டா? பார்த்தா பேப்பர் அதில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னா. ஆமாம், கிஃப்ட்டுன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னோன்னே சும்மா அனுப்பியிருக்காங்க. பாரதி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவர் கொடுத்த கிஃப்ட் அது கிடையாது, அந்த நீ கட்டியிருக்கிய அந்த புடவை தான் அப்படின்னு சொன்னோன்னே 1000 சொல்லு. ஆதி செலெக்ஷன் வந்து செலெக்ஷன் தான், தேடி கண்டுபிடிச்சி உனக்காக எல்லோ கலர் சாரி பிடிச்சிருக்காரு, உனக்கு பிடிச்ச கலர் வாங்கியிருக்காரு பாரு, அவர் எப்போவுமே செம மாஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மரியாதையாக போயிடு, இல்லைன்னு வச்சுக்க அப்படின்னு கோவத்தில் வந்து இருக்கிற தலானியை எடுத்து தூக்கி போடலான்னு வராங்க. டக்குன்னு வந்து நான் போயிட்டு வரேன், ஆனாலும் சொல்கிறேன் பாரதி, மறுபடியும் ஆதி செலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே போயிடுறாங்க. பாரதி வந்து அந்த புடவையை பார்த்து நினச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆதி வந்து இன்னமும் நம்ம மேலே பாசமாக தான் இருக்காருன்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு. அதோட முடிக்கிறாங்க எபிசோடை.